சரி, தெரிஞ்சு போச்சு. கவுண்டிங் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, சாவு ஆகுது. நீ தான் உன் வாயில சொல்ற, ஆம்புலன்ஸை கொண்டு ஆம்புலன்ஸை வரவிடுங்க அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்ச உடனே தலை தெறிக்க ஓடினேன். தலை தெறிக்க ஏன் ஓடினேன்? திருச்சி விமான நிலையத்தில் 30 பேர் செத்துட்டாங்க. என்ன பதில் சொல்றீங்க விஜய் அப்படின்னு சொன்னாங்கல்ல நம்ம சகோதரர்கள் பத்திரிக்காரங்க. காது கேட்டுச்சா இல்லையா? காதுல கேட்டுச்சா இல்லையா? காதுல கேட்டுச்சா இல்லையா? காதுல கேட்டுச்சா இல்லையா? அதோட வீட்டுக்கு வந்தவன் 40வது நாள் வெளியே வந்தது. இடையில இன்னொரு கேள்வி, 41 குடும்பத்தையும் கூட்டு வந்து இலவு கேட்டியல, ஒரு அம்மா மாத்திரம் தூக்கி 20 லட்சம் மூஞ்சில எரிஞ்சிச்சா? எரிஞ்சிச்சா? எரிஞ்சிச்சா இல்லையா? அந்த அம்மாவுக்கு என்ன பதில் சொன்ன? பொதுக்குள்ள சொல்லியிருக்கணும்ல, சொல்லல. அந்த நாமக்கல்ல ஒரு 5 பேர் ஆஸ்பத்திரி, அதில் ஒருத்தன் சீரியஸா சிசியில் இருந்தானே, அந்த பையன் பொழைச்சானா என்னானா? அதுக்கு பதில் சொல்லணும். அடுத்து இந்த 20 ஓவா எல்லாருக்கும் கொடுத்தியா? 20 ஓவா, லட்சம் ஓவா. இப்போ ஆரம்பத்தில் விக்கிரவாண்டியில் அடிபட்டாங்கல்ல, அடிபட்டு செத்து போனால ஒரு 6 பேர், அவங்களுக்கு கொடுத்தியா இல்லையா? குடிப்பியா இல்லையா? மதுரையில் 2 பேர் செத்தான், குடிப்பியா இல்லையா? 442 பேர் மயங்கி விழுந்தாங்க, அவங்க இல்லை எத்தனை பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்கான், எத்தனை பேர் நல்லா போனான்? அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா அவர்கிட்ட? அந்த திருச்சியில் இந்த மாதிரி ஒன்றால் மயக்கம் போட்டு விழுந்து உடம்பு சரியில்லாமல் போய் அவங்க அதாவது எங்களெல்லாம் கவனிக்கலையா, நாங்கள்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையான்னு போஸ்ட் ஓட்டினாங்களே, அது ஏதாவது உன் கண்ணுக்கு பட்டுச்சா? அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? இத்தனையும் கேள்வி, இத்தனைக்கும் பதில் இல்லை. ஆனால் காய்கறி வியாபாரம், முறுக்கு வியாபாரம், சீடை வியாபாரம், எலும்பு வியாபாரம்னு தேவையில்லாத அத்தனை வியாபாரத்தை பற்றியும் பேசிட்டு நீ பாட்டுக்கு பொதுக்குழுவில் பொழந்து கட்டிட்டாரு அப்படின்னாங்க. நீ நாங்கள் கேட்ட இத்தனை கேள்விகளும் நீ பதில் சொல்லலைன்னா இந்த மீசை கேட்டுக்கிட்டே இருக்கும். நன்றி.